எப்படி அன்னதான மரத்தில் வந்து சாப்பிடுறது புறவு அந்த ருசி இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா வண்டியில் இது போடுவாங்க. பந்திக்கு முந்தவும் கடைக்கு பிந்தர முடியலையே. ஒரு லைனால் போய் அடுத்த லைனால் வந்து வரணும். அப்படி லைன் எந்த பிரச்சனை பெருகி வாங்க ஒரு பெரிய டீம் கொண்டு வருது. அந்த ஒரு 10 வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன். பிரம்மாண்டமான படகு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல வச்சுதான் அந்த வேலையை எல்லாமே செய்திருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே போய் கொண்டிருக்கோம்? இப்போ நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வழிபாடு செய்யறதுக்காக போய் கொண்டிருக்கோம். உண்மையாக வந்து காற்று நடந்து போகிறது இல்லை, அந்த அளவுக்கு தள்ளுது. உண்மையாக வந்து இந்த ரோட்டெல்லாம் பாருங்கோ திருத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நானும் நிறைய காலத்துக்கு பிறகு வந்து கோயிலுக்கு போகிறோம். அதாவது தம்பிர வேண்டுகோளுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்ற எது சொன்னார். அப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நானும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த வீடியோ பதிவு செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட நாகபூஷணி அம்மன் கோயில் வந்து எப்படி இருக்குது, நயினாதீவு எப்படி இருக்குது என்ற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாருங்க, தீவிரமாக வந்து வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. மேலே இன்னும் கொஞ்சம் காலத்தால் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாருங்க, நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்காங்களா. அதை தாண்டி வந்து வெள்ளிக்கிழமைன்றதால வந்து 12 மணி தான் பூசாங்க. ஸோ அதுக்கு மகள் வந்து போய் கொண்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த புதுசாக நயினாதீவுக்கு வந்து ஒரு படகு உண்டு. அதாவது பெரிய இது என்னன்ற சொல்கிறது, அது வந்து பாதை என்று சொல்லுவாங்க. அந்த வாகனங்கள் எல்லாம் அமேத்திட்டு போகிறது, வாகனங்கள் மற்ற பெரிய பெரிய வாகனங்கள் அமேத்தி கொண்டு அடுத்த கரையில் விடும். ஸோ இப்படி இது ஒன்று வந்து இப்போ விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பன் இன்னும் கொஞ்சம் நாள் யாரும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலேருந்து வந்தாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட கதைக்கிற ஜாவலாங்க எதுவாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ ஒரு படம் உண்டு அங்கேருந்து வந்தது. அதில் வந்து இப்போ அவங்க வந்தவங்க ஆள் விசாரிக்க போயிட்டு என்ன உலகம் சரியா 12 மணிக்கு அடுத்த போட் போகுமா? 12 மணியா? இன்னொரு காமெடி அன்னைக்கு இப்போ டைம் என்ன? இப்போ 11:43 ஆகுது. இன்னொரு சரி, ஓகே. எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல வச்சு தான் அந்த வேலையை எல்லாமே செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணி இறக்குற நாள் வந்து உண்மையாக வந்து வரணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரம்மாண்டமான மணிமேகலை பேர் வந்து 2.0. அந்த மணிமேகலை 2.0. சரி, பார்க்கலாமோடா, விடுவாங்களா? ஆமா, எப்படி இருக்குன்னு பாருங்க. காத்தண்ட சும்மா செம காத்தடிக்குது. இப்போ வந்து வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க, பெயிண்டிங் வேலை நடக்குது. அப்பா பெருசா இருக்குண்ணே. அந்த உள்ள வேலை போதாமனால உள்ள போய் பார்க்கல. எப்போ வேலை முடியுமா ஃபுல்லா வந்து அந்த ஒரு படகு வருது பார்த்தீங்களா? அந்த படகு வர இது இங்க இருந்து போகுமா? இருக்கு பாருங்க, நயினாதீவு நாங்கள் போக வேண்டிய இடம். இதான உண்மையில வந்து நல்லா இருக்கு. இது இருக்கிற நிறைய பேர் வந்து பயணம் செய்யலாம். இதுல நிறைய வாகனங்கள் இருந்து இப்ப என்ன சொல்றது, இப்ப அங்க தேவையான அரிசிகள் பருப்பு சின்ன சின்ன போட்டுல கொண்டு போகாம இதுல ஒரே அடியா வாகனத்தோட கொண்டு போய் சொல்லுவாங்க. இந்த சீட்டுகள் எல்லாம் பாருங்க, அப்படி இந்த சீட்டுகள் எல்லாம் பாருங்க. உண்மையா வந்து நார்மலா இந்த சைட்ல கொஞ்சம் அடிச்சிருக்காங்க சீட் எல்லாம். சூப்பரா இருக்கு. உண்மையா வந்து மிக பிரம்மாண்டமான படகு அப்படின்னு வந்து சொல்லலாம். காற்று சும்மா செம்மையாக அடிச்சு கொண்டு இருக்கு. இப்போ எங்கட படகு வந்து வலிக்கிட்டு நாங்கள் வந்து இங்க இருந்து போக போறோம். அம்மா என்ன போன். சரி, நாங்கள் இப்போ வந்து வலிக்கூட போகிறோம். வலிக்கூட்டு காட்டுறோம் எப்படி போகிறோம்ன்றது. இந்த பாருங்க, ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. வெயில் 2 சும்மா நெருப்பு வெயில் அடிக்குது. ஸ்ரீ நாகம்மா வார வந்தா. ஆமா, ஸ்ரீ நாகம்மா அந்த போட் அடிக்குது. ஸ்ரீ நாகம்மா படகோட பேர் என்ன? படகோட பேரோ? சரி, பைக் எல்லாம் வருதுண்ணே.
அது நல்லா இது வீட்டை கொண்டு போக வேண்டியது நல்லா இந்த கடலில் குளிக்கிறது அடிப்பாங்களே தனிப்படகுலையும் போகலாம் சரியா தனிப்படகுல போகிறதுக்கு 5000 ரூபா வரும் இல்லை உண்டு தானே சரி ஏறுமா என்ன ப்ரோ இந்த போகுத பார்க்காலே அண்ணே ஓகே பயந்து விட்டேன் நீங்க எங்க போறீங்க நான் நைனாவது தான் போறேன் பாஸ் எங்கட ஊரே நைனாவது தான் அப்ப இருப்போம் பக்கத்துல அண்ணாங்களோட அப்ப சரியா தான் இப்ப நைனாவதுல மேட்ச் நடக்குது நாங்க ஒரு டீம் இவங்க ஒரு டீம் இவரும் ஒரு நாரந்த பெரிய அடே மெல்ல வா அடே எல்லாரும் சேர்ந்து மட்டல போறோம் போசா மண் பறகு இவரும் ஒரு சரி ஒரு பெரிய தலை பாக்கட்டு எங்க இந்த இது ஃபுட்பால்ல ஃபுட்பால்ல ஃபுட்பால் விளையாடுவேன் ரெண்டு போல் இப்ப இங்க வந்து ஃபைனல் நடக்கும் போது அது எப்படி இங்க ஃபைனல் இல்ல தான் ஸ்டார்ட் மேட்ச் அப்ப நாங்களும் மேட்ச் பார்க்கலாம் போல இங்க வந்து எந்த இடத்துல நடக்கு இங்க வந்து தனி கிரவுண்ட் இருக்கு அப்படி இருக்கா நாங்க போற இடத்துல இருக்கு கிரவுண்ட் சரி பிரச்சனை இல்லை அப்போ நல்ல ஒரு டீம் ஒன்று அடிச்சு நாங்களும் போய் அங்கே பார்க்க போகிறோம் மேட்ச் பார்க்க போகிறோம் ஒரு பயங்கர பிளேயர் வரும் நம்ம எல்லாரும் சொல்கிறீங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது விளையாடுறது எனக்கு ஃபுட்பால்ண்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட தான் அதில் ஒரு தனி விருப்பம் அது விளையாடணும் நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு தெரியத்தக்கனதான் நான் ஒரு 30-40 போட்டி நல்ல மேட்ச் விளையாடிக்கிறேன் எத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் எங்களுக்கு 6வது மேட்ச்ண்டா உங்களுக்கு 2 மணி ப்ரோ வரும் 2 மணி ஓகே ஓகே அப்போ அதுக்காக தான் போகிறீங்களா இப்போ டீமா அப்போ எல்லாரும் எங்காட்ட அப்படி டீமுக்கு எஞ்சிடும் ஃபுட்பால்லாம் எடுத்து போகிறாங்க இப்போ அவங்க வந்து தருவாங்க இல்லாடி அம்மா இது என்ன மண் பறக்குறவா மேலே இருந்து எப்போ வந்து அம்மா இதுதான் உண்ட ஃபேஸ்புக் ஐடி சொல்லு எந்த ஃபேஸ்புக் எந்த ஃபேஸ்புக் போடணுமா இல்லாடி சேர்ந்த மட்டல போயிரும் போசா வாங்க நீங்க எங்க மட்டலப்பு எங்க மட்டலப்பு எப்படி நீ கண்டோம் நெறியும் தானே முகத்தை பார்த்தா அந்த எப்படி நீ கண்டோம் நெறியும் தானே முகத்தை பார்த்தா அந்த எழுதி தான் யாரையும் முடியும் அப்படியே நீ வந்து ஆறாயிரம் எழுதி தான் இருக்கு எங்க ஆரையும் தெரியாது வந்துருக்கீங்க ஓ கழுதாவளை களவாஞ்சிக்குள்ளே கழுதாவளை இனி காய்க்கல பெரிய பிள்ளையார் இருக்கு டீம் வந்து போறாங்களா அதாவது வந்து ஃபுட்பால் மேட்சுக்காண்டி வந்து போறாங்க பார்த்துருக்கீங்களா என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் கதைக்கிறேன் எந்த அளவுக்கு உலக முடிஞ்சது தெரியல இங்கே வாருங்க கிரவுண்டு வந்து எப்படி ஏற்றுறாங்களா ஆகலான்னு சொல்லி இங்கே வாருங்க கிரவுண்டு வந்து எப்படி ஏற்றுறாங்களா ஆகலான்னு சொல்லி இன்னும் வந்து கொண்டிருக்காங்க மேலெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆகல் தான் ஸோ நல்ல கிரவுண்ட் ஒன்று வருது உள்ள பழகிறீங்க 2 பேரும் எனக்கு ஒரு அண்ணா இருக்கு எனக்கு 10 வயசுக்கு மூப்பு அவன் தொண்டரா மாட்டு செத்து பிழைச்சி வந்துடு காசு கொடுக்கணும்டா எங்கே அந்த அவர்கிட்ட கொடுத்துரு காசு போயிட்டு வாங்க சந்தோஷம் எங்கே போயிட்டு வாங்க சந்தோஷம் எங்கே பஸ்ஸா சந்திப்போம் மேட்ச் பார்க்க வந்தாலும் வரும் இது
அப்படியே வந்து மெஜிக்கா வந்து வந்திருக்காங்க போல். இன்றைக்கு அப்படியே ஒவ்வொரு தடவும் இந்த போட்டில் வரைக்குள்ள போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குமே, ஏன்டா எல்லாரோடையும் அது சன நெரிசலோட வார மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸோ ஆனால் இந்த தடவை வரைக்குள்ள வந்து ஒரு டீமே வந்து அப்படி நல்லா பழக்கம் பிடிச்சவங்க நல்லா கதைச்சு கொண்டு அப்படி எல்லாருமே வந்து வந்தவங்க. ஸோ அவங்களோட அப்படியே ஃபன் பண்ணி வந்து நாங்களும் கொடுத்துட்டியா ஒரு ஆளுக்கு 100 ரூபாயா? இப்போ எல்லோரும் இப்போ கொடுக்காம போனால் என்ன இருக்குடா இதில் வந்து எல்லோரும் மொத்தமாக போகிறாங்க, இதில் வச்சு வாங்குறாங்க என்னன்னு சொல்லி தெரியும். எல்லாம் அவங்க பார்த்துருக்கா அவனுக்கு அந்த பயத்தில் இவர் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒரு டீம் ஒன்று கிடையா காய்ச்சி ஐயோ எனக்கு பழகு வைத்து. சரி கடைசியாக வந்து கோயிலுக்கிட்ட வந்தாச்சு, காட்டுறோம் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமா. தம்பியின் ஆசைப்படி கோயிலுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு கோயில்? சரியான சந்தோஷமா இருக்கு. எப்போ சின்ன வயசுல வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்து அம்மாவை கும்பிடுத்து போனது. இப்போ ஒரு நேர்த்தி கொண்டு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சின்ன வயசுல இது எவ்வளோ ஆழம் இருக்கும்? ஒரு 10 வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன். 10-12 வருஷம் வரைக்கும் டோட்டலாக மாறி இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. சண்டைக்கு நல்ல நாள், அது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து வரணுன்றதுக்காக நாங்கள் வந்து வழிகிட்டு வந்துட்டோம். உள்ளே போய் அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு முக்கியமான ஒரு வேலை. என்ன வேலை? அன்னதானம். இங்கே ஒரு சிறப்பு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அன்னதானம் கொடுக்குறவங்க. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து கட்டாயம் கொடுப்பாங்க. இவங்க ஒரு பெரிய டீமே வந்து போகுது. இவனை உள்ளே இருந்தால் நாங்கள் வந்து இந்த படகுல வந்த பாட்டி. ஓகே, வந்த உடனே முதலாவது வேலை வந்து அதாவது இங்கே இருக்கிறவங்க இந்த கடைக்குரிய ஆக்கள் வந்து ஒரு ஷாப்பிங் பேக்கில் இது வாங்கிட்டு போனவங்க, அதாவது செருப்பு வாங்கிட்டு போனவங்க. இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் கொடுத்தவங்க. அப்போ ஷாப்பிங் பேக்கில் வந்து அப்போ ஒரு நல்ல ஒரு இது உண்டு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செருப்பு வச்சுட்டு போகிறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட கடையில் இருக்கிற அந்த கச்சான் வாங்கினா சரி அப்படிதான் போக்குள்ள கச்சான் வாங்கணுமா, அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். அப்படிதான். சரி, இதான் வந்து கோயிலோட தோட்டம். இப்போ தான் வந்து உள்ள கோபுரம். கிட்டத்தட்ட நானும் வந்து நிறைய நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து வாரன். சரி, நாங்கள் வந்து உள்ளே போய் பார்ப்போமே. இந்த வெயிலில் நடந்து வந்ததுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நிற்க ஏதோ சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது. முதல் கட்ட வேலை மங்களகரமாக. கோயிலுக்கே போகாமல் என்ன இல்லை, இதெல்லாம் சாத்தி தான் போகணும். இந்த கோயிலுக்கு போகணும். அப்படியா? நிறைய பேராக தான் வந்துருக்காங்கண்ணே. தண்ணி அது வளைச்சி இந்த ஆக்கிற கால் அது பொங்காமல் இருக்கணும்ண்டு. இந்த பயங்கர சூடு தானே. இருங்க மாடல் அன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்க வித்தியாசம் அடிச்சிருக்காங்கடாவா. அதாவது இந்த கன் பைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஆமாம், சூடாக எல்லாம் இருக்கிறதுக்கானே. எப்படி தண்ணி அடிக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி வந்து இல்லை, அதாவது நல்ல சிஸ்டம் ரெண்டாவது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த இடம். அப்படி வந்தோடனே பக்திமான மாறத்தான் கோயிலுக்கு வந்து நிஜம் பார்த்தேன். நைனை நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். நிறைய பேர், அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் வந்து நடைபெறும். கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. அந்த அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த காட்டன் அந்த கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க வந்து அலௌட் இல்லை. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து மிச்சத்தை வந்து தொடர்றோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பொருந்திய நாகபூஷணி அம்மனின் அன்னதான நிகழ்வை நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு காட்டி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுவோம். அதுக்கு தான் வந்ததே இல்லை. உண்மையாக எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அண்ணா மடம் வந்து ஸ்கூல் டைமில் வந்த இடத்துல இங்கே வந்து அண்ணா நடந்தவங்க அப்போ உள்ள கோயிலை கூட்டிகிட்டு வந்து காட்டுறோம். உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா ஒட்டியாக இருக்குதுன்னா பார்க்குறது பார்த்தீங்கன்னா லவுட் இல்லை. அதில் காட்டுறோம். கொஞ்சம் பூசைகள் வந்து நடந்து வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால வந்து அந்த சாமியை தூக்கி இப்படி திருவிழா மாதிரி வந்து வளைக்கிறாங்க. ஆனால் வீடு வந்து அலௌட் இல்லை. ஸோ அதை தப்பாக வந்து செய்யக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மர இடங்களில் வந்து பாருங்க, உண்மையிலே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதை தாண்டி இங்கே இதில் வந்து 2 பிக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து பூசைகள் வந்து முடிஞ்ச பிறகு தான் அன்னதானம் நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் வந்து ஆலயத்தை சுற்றி வழியாக வந்து நடந்து வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல இளைப்பாறிட்டு அப்படி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் அந்த இடத்துல நாங்கள் இருக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அவங்களுக்கு அந்த எரிகேஷன் முறையை நான் காட்டுவேன். நீர்ப்பாசன் அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டலாம் நல்லா. அதில் அந்த கண் முறையில் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு இதொன்று காட்டின பாருங்கள். அதான் இது. அதாவது இதில் வந்து ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன் பண்ணி விடுறாங்க. இந்த மணல் வந்து சுடாமல் இருக்கிறது. அதாவது உண்மையில் நம்ம சொல்லுவாங்க கன்மாய் வேலையை ஒன்று. இவங்க இந்த கோயிலாக உண்மையிலே கன்மாய் வேலையை தான் பார்த்தீங்கன்னா
நீர்ப்பாய்ச்சலம். இப்போ அங்கே அன்னாடத்துக்கு வந்து லைன் ஆகிட்டு அப்படி டீம் வந்து நம்மட என்ன இருக்கையும் போடுறான் இல்லை அதில் கொஞ்சம் கலைப்பாரோண்டாண்டு சொல்லி சொன்னான் இல்லை பிரதர் வாங்க பிரதர் ஓ என்னடா பிரதர் இப்போ காவடி எடுக்கிறாங்களுக்கு அம்மன் கோயிலை கண்டா உருவலம்புறமா எனக்கு அண்ணா படத்தை கண்டா ஒரு உருவலம்பு அது அவங்களோட இல்லை. அது எத்தனை நேரம் அண்ணா படத்தை கண்டாலும் நீங்கள் அங்கே போயிடு ஒருக்கா சாப்பிட்டாலும் திரும்ப போகிறே இல்லைடா. அது என்ன செய்யறது உண்மையாக நல்லா இருக்குடா. அப்போ இந்த தண்ணி அடிச்சு வர வந்து கூலாக இருக்குது உண்மையாக நடக்கிறது. இல்லாட்டி இந்த வெயிலில் நடக்கல அது உண்மையிலே. க்ரௌட் வந்து கொண்டே இருக்கு. ஆக்கள் வந்து கோயில் பூஜை முடியும் இதுக்கு முதல்ல ஓவர்டேக் பண்ண விட்டுறாம அதுதான் அந்த கடவுள் லைன் எந்த பெரிய வாங்க ஒரு பெரிய டீம் கொண்டு வருது அந்த உள்ள கூடுறாங்க. அதுக்கிடையில் வந்து நாங்கள் வந்து வர போக போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து உள்ளுக்கு விடுறோம். இப்படி தான் ஸ்கூல் யூனிவர்ஸோட வந்து கலந்து அடிபட்டு லைன் ஆகி நின்றுறாங்க. ஓ அறிவித்தல் உள்ளுக்கு வந்து ஆக்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து உள்ளே போக போகிறோம். பிரதர் லைன் இப்படியே போய் திருப்பி வந்து திருப்பி அப்படிதான் அது 2 லைனாக அப்படியே சுற்றி வரும். இந்த லைனை வந்து பாருங்க இதால் இப்படியே போயிட்டு இப்படியே வந்து இப்படி சுற்றி தான் போகணும். அவங்க அடிப்பட்டு க்ரௌடெல்லாம் பூரையில் பாருங்க லைனை வந்து ஒரு லைனால் போய் அடுத்த லைனால் வந்து வரணும். அப்படியே இப்போ தான் வந்து உள்ளே விட்டுருக்காங்களா ஆக்களை அதில் வந்து அப்படியே நாங்களும் லைன் ஆகிட்டோம். ஒரு பெரிய டீம் தானே வருது. நம்மளோட வந்தாக்கள் போயிட்டாங்க உங்களோட நல்ல ஆரம்பித்தோம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட வந்த டீம் வந்தா ஒன்று போகுது. நம்மளோட வந்தாங்களா? ஓ போட்டில் வந்தாங்களா? போட்டில் இல்லையா வந்து கொண்டே இருக்கு போல ஆகலை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்களாக தாங்கிறாங்க. அங்கேருந்து வரைக்கும் வராங்க. இப்பயும் மண்ணு கொண்டு அதான் பூஜை முடிஞ்சு தான் வராங்க. அவரே லைனில் வரைச்சிடுவோம் அப்படியே அண்ணானதுக்கு வந்தீங்க. கோழியில் பாருங்க அப்படி சொல்லி ஃபுல்லாக அப்படியே வந்து லைன் ஆகிருக்கு. அவங்க வந்து நீட்டாக வந்து கொடுப்பாங்களா அதான் வந்து இந்த இடத்துல சொல்லணும். எல்லாருக்கும் வந்து இப்படி பாயை போட்டு அதில் இருத்தாட்டி அதுக்கப்புறமா இலை வச்சு ஒளியாக கொடுப்பாங்களா அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அப்போ ஃபைனலாக வந்து நாங்களும் வந்து பந்தியில் வந்துட்டோம். பந்திக்கு முந்தோம் கடைக்கு பிந்தர மட்டும் இல்லையா அது எல்லோரும் வந்து ஃபுல்லாக வந்தவங்க தான் கொடுக்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது வந்து இருந்த நல்லா இருக்கு. எனக்கு காத்தா நல்லா கூலாக இருக்குது. அந்த தென்னை மர சோலை சாப்பாடு அடிக்க போகணும் சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே எக்ஸைட் போனவர் வந்து அதில் இருந்தேன் அந்த மூலையில் இருந்தேன். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு படி முன்னுக்கு வந்துருக்கீங்க. அது ஆறால ஒன்றால் அது சரி சரி ஓகே. சாப்பாடு வந்து வரட்டும் காட்டுறோம். அந்த மேலே இந்த சாப்பாடை பகிர்ற விதம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களை வந்து எல்லோரும் இருத்தாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தங்களை சாப்பாடு வச்சு மேலே அந்த அண்ணாரும் கொடுக்குற விதத்தை பார்க்கல வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை நம்ம காட்டுறோம். அதாவது அடுத்தது வந்து இப்போ வேறு கலாச்சாரங்களில் பார்த்துறதுல இப்போ அன்னதானம் இப்போ சாப்பாடுன்னு சொன்னால் பிளேட்லேயோ அதில் கொடுப்பாங்க. நம்மளோட தமிழர் மரபில் தான் அந்த வாழையில் போட்டு அந்த அதாவது வடை பாயசம் எல்லாம் வச்சு இனிப்பு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அங்கால வாழை கொடுத்துட்டாங்க. அங்கால வேலை முடிஞ்சு சரி வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் நமக்கு வந்து எப்போ வருது. சரி அப்போ எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் வந்து அப்படியே வந்து பயிர்றாங்கன்னு வந்து ஒரு அங்கால டீம் வந்து கொடுத்தாச்சு பாருங்க சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ இன்னைக்கான எங்களுக்கு வந்து வரும். அதாவது பப்படத்தில் ஆரம்பித்து ரசத்தில் முடிச்சிருக்கீங்க சார். அப்படி பார்த்துட்டா இருந்ததா நல்லா இருக்குது. அப்படி எல்லாரோட இந்த சாப்பிட கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆக்கள் இருப்பாங்க. அதான் இல்லை இலங்கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இதில் பாரு எப்படி தள்ளிட்டு வராங்க. ஒரு வண்டி மாதிரி ரெண்டு வச்சு அப்படி அதில் தள்ளிட்டு வந்து நம்ம கதிராமத்துலேயே இதே சிஸ்டம் தான். கதிராமத்துலேயும் இப்படி தான் மஜி தள்ளிட்டு அதாவது சோறு முடிஞ்சால் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுவாங்க. சுருக்கட்டு பேர் அடுத்து நான் என்ன பப்படத்தை ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா பப்படத்தில் போகுது. தம்பிட்டு 2 கேட்டு பார்க்க போகிறோம். தருவாரன் ஐயா தரமாட்டான். எங்கே போனாலும் புத்தியும் வராது. அடுத்து சோறு எப்படி இல்லை பார்த்தீங்களா வண்டியில் தள்ளிட்டு போடுவாங்க. இந்த அடுத்த கறி வருது.
பகிர்றதே ஒரு சந்தோஷம் தானே இப்படி வச்சுட்டு போகிறாங்க. இந்த காலை தூக்கி வச்சா மண் பற்றம் கூட அப்படி அரைச்சி போகிறாங்க பாட்டில். இந்த அப்புறம் நமக்கு வந்துடல ஸ்பெஷல். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற லைனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் மரண வெயிட்டிங் இருக்கிறேன்னு அப்புறம் மட்டும் வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு கூட. ஓ நல்ல அரிசி. எப்படி அரிசின்றது இதுக்கு பருப்பு கடையாச்சும் அந்த மாதிரி இருந்தா என்ன போகும் வச்சு போகிறாங்க. அடுத்தது ஓகே சாப்பாடு வந்துட்டு அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோறு, அந்த பருப்பு கறி, அதே மாதிரி சுரக்காய் கறி, அது வெண்டிக்காயும் நல்ல உருளைக்கிழங்கும் குழம்பு அதோட சேர்த்து பாப்படம் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு முடிய போகுது. முடிய போதாரு. ஓ அடுத்தவன் போகிறாங்க. எப்படி இருக்கு இப்படி சாப்பிட்றது? உண்மையிலே ஒரு அமிர்தம் மாதிரி என்ன விட அந்த பருப்பு கறி, அந்த வெண்டிக்காய் கறி. நான் வெண்டிக்காய் பேசிக்காய் சாப்பிட மாட்டேன், ஆனால் வேறு லெவலில் இருக்குது. அம்மா கூட ஒரு கைவண்ணம் தெரியல. நல்லா இருக்கு. இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு போகிறன்றது வந்து பெரிய விஷயம். இந்த அண்ணா சொல்லி கொண்டிருக்கார் என்ன அடுத்த நேரம் சாப்பாடு வேணுமென்றால் கேளுங்கோ, கூச்சப்படாமல் கேளுங்கோன்னு சொல்லி கொண்டு வருவோம். சும்மா தூக்கி போட்டு வார போகிறேன். எனக்கு இந்த அரிசி சாப்பிட்றது கொஞ்சம் விருப்பம் தான். உண்மையில் எதுவும் சுவையாக தான் இருக்கிறேன். நல்லா இருக்கு. பாருங்க, ஒரு தரம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு வந்து அதே மாதிரி கொடுத்து வராங்கல்ல. வேணுமானாக்கள் வந்து கூட சாப்பிடலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மயக்குள்ள அடி விடுது. இறுதி தருவாயை வந்து நாங்கள் நெருங்கியிருக்கோம். அதாவது வந்து பாயாசம் வச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்க பால் பாயசமா 3 வடியா உண்மையில கலங்குது எனக்கு. இவ்வளோ ஒரு பசியோட வாழாக்களுக்கு இந்த நேற்று வியாழக்கிழமாங்க ஒரு கோயிலுக்கு போகணும். இந்த வெள்ளிக்கிழமை விஞ்ச இப்படி ஒவ்வொரு கோயிலையும் சரி நம்ம கட்டி கொண்டு போகிற சிஸ்டம் பண்ணுறீங்க டைரக்ட் கவரம் நம்ம சமைச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இது வந்து ஓகே நாங்கள் பாயசம் சாப்பிட்டு ஒன்று சொல்லட்டும், நீங்கள் என்னதான் பிரியாணியில் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சாலும் இப்படி அன்னதான மரத்தில் வந்து சாப்பிட்றது குறவு தான் அந்த ருசி இருக்கு. எத்தனை பேர் இருப்பாங்க இதில்? போய் எத்தனை பேர் ஆகல இருப்பாங்க இதில்? குறைஞ்ச ஒரு 1500 பேருக்கு கூட தாண்டே நான் அன்னதானம் நடக்கும். வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க. உண்மையிலே நல்ல கவனிப்பு. இன்றைய தினத்தில் இந்த அன்னதானம் தந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்கள் அம்மாவுக்கு வேண்டிக் கொள்றோம். வேண்டிக் கொள்றோம். உண்மை இந்த தினம் பசி தீர்த்த நல்ல விஷயம் சாப்பிட்ட எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்றோம். எப்படி இருக்கு இப்படி சாப்பிட்றது? உண்மையிலே ஒரு அமிர்தம் மாதிரி. ஓகே இதை பாருங்க, இப்போ எல்லாருமே சாப்பாடு எல்லாரும் அடிப்பிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து முடிஞ்சு ஸோ போக உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டீம் வந்து லைனாக இன்றைக்கி அந்த கதவு தெரியல. ஓகே எடுத்து திருப்தியாக சாப்பிட்டீங்களா? அப்போ அடுத்த டீம் வந்து வாரத்துக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க பாருங்க. ஸோ உடனே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இல்லை எத்தனை பேர் வேலை செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேர் இப்படி ஒரு 10-15 பேர் கூட இருக்காங்க. நம்ம மட்டும் இந்த லைன் இருக்கும் போல எங்களை சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் பார்க்குறவங்க நினைப்பாங்க நாங்கள் கூட சாப்பிட்டு உண்டு எடுத்ததோட தான் இப்போ இறுதி கட்டம் போய் கொண்டிருக்கு பாயாசம். இந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னா தெரியும் வெஞ்சே எப்படி இப்படி வலிச்சு அப்படியே அந்த இந்த சாப்பாடு தந்ததுக்கு நன்றி. நன்றி. அதான் சாப்பிட முடிச்சாச்சு. போய் கொண்டு இருக்க பாருங்க. இல்லை போகிற கூட மதையில போமாதான் நிற்கிறாவு அங்கே சாப்பிடுவாங்க லாக்கள். இப்போ பாருங்க, நாங்கள் வந்து வெற்றிகரமாக சாப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் முதலாவது பண்ணாங்க. இப்போ அடுத்த டீமை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க வந்து போய் கொண்டு இப்போ ஒரு டீம் வந்து அப்படியே சாப்பிட்டு எல்லாரும் மனமீன பிறகு தான் அடுத்த டீமை வந்து அப்படியே ஒரு பக்கம் தர. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம நிற்கக்குள்ள மத்தாக்க சாப்பிடக்குள்ள
அப்போ நாங்கள் வந்து பெருசாக போயிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிக்கிற இடம் வந்து இங்கே லைக் முதலப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒருத்தங்க வந்து நிற்பாங்க கப்போட சரியா, அவங்க வந்து அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க அவங்கள கப்பில் ஊற்றி. அப்படியா? அங்கே கூழ் போட்டு வாங்கி குடிப்போம் மேலே எங்க வெளியில். ஓகே.